ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு சுவையான டேஸ்டான ரோட்டு கடை மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு நாம பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நான் 4 துண்டு மீனை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பீஸ். ஒரு பெரிய தக்காளி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருகாப்பில், கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை தூளாக வெட்டி வச்சுருக்கேன். வரமிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புளி நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கடையில் இருக்கிற மீன் குழம்பு பொடி, அது ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், புளி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதில் வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஈஸியான சுலபமான முறையில் நம்ம செய்ய போகிறோம். நல்லா புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டேன். அடியில் இருக்க அந்த புளியை நல்லா பிழிஞ்சு வடித்து எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்து போட்டுருங்க. இது கூட நம்ம இப்போ கடையில் வாங்கி வச்சுருக்க மீன் குழம்பு பொடி 50 கிராம் உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேங்க. போட்டு இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. புளியோடு நல்லா அது ஏடாகணும். அப்புறம் வேணுங்கிற அளவு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் ஆள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் குழம்பு பொடியும் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் கரைச்சி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடாயை எடுத்து வச்சு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை கடாய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நான் வீடியோவில் காட்டல, இருந்தாலும் நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் குளிர்ச்சிங்க, போட்டிங்கன்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் கடுகு நல்லா இதாகட்டும். வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் உங்களுக்கு. நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும் எண்ணெயில் தக்காளி. தக்காளி நல்லா 3/4 வாக்காடு வந்துடுச்சு. அந்த இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. வணங்கிடுச்சுங்க. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன டீஸ்பூனில் போட்டு நல்லா பற்றி வச்சுக்கோங்க.
எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, அந்த பொடியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுருக்குங்க. கடைசியாக நாம் உப்பு ஏற்கனவே வந்து நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் போட்டு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. தக்கன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போது நம்ம இது கூட வந்து மீன் துண்டை போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே இது வந்து போட்டிருந்தோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டே போட்டோன்னு வச்சுக்கோங்க, மீன் வந்து திரிஞ்சு வந்துடும். அப்படியே பிரிஞ்சு அப்புறம் ஃபுல்லாக குழம்போட இதாயிரும். நல்லா மீன் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீன் துண்டை போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. நான் பாருங்கள் போட்டுட்டேன். ஒரு கேப் போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா எல்லோ கலரில் பூவாட்டு இருக்குது பாருங்கள், உடையாமல் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ சுவையான டேஸ்ட்டான ரோட்டுக்கடை மீன் குழம்பு இப்போ வீட்லேயும் நாம் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.